Hi friends, welcome back to Salt and Pepper. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் butterscotch ice cream. Simple ingredients வச்சு வீட்லயே ice cream எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் sugar ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை high flameல வச்சிட்டு இந்த sugar நல்லா melt பண்ணனும். நல்ல sugar உருகி ஒரு light brown color வர வரைக்கும் melt பண்ணிட்டு அதுல 3 cube butter add பண்ணிக்கோங்க. இது நல்லா brown color ஆனதும் இதுல 10 பீஸ் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இதுல 10 பீஸ் நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு பட்டர் பேப்பர்ல மேலே ஊத்திக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துல கெட்டி ஆயிடும். இது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இத மிக்ஸில போட்டு நல்லா பொடியா அரைச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பொடியா அரைச்சிரணும். அடுத்து நம்ம cream ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வைக்கணும். இப்போ இதுல 1 கப் sugar ஆட் பண்ணிருக்கேன். நீங்க full fat milk எடுத்துக்கோங்க. மாட்டுப்பால் எடுத்துர்க்கேன் நான். இப்போ இதுல fresh cream 1 கப் ஆட் பண்ணிருக்கேன். அப்பதான் creamy-ஆ கெட்டி ஆகும். அடுத்து 1 ஸ்பூன் மைதால 3 ஸ்பூன் தண்ணி கலந்து அத பால்ல ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லயே வச்சிருக்கணும். இப்ப பால் கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் அரைச்சு வச்சிருந்த அந்த பவுடரை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாலும் நம்ம ஆட் பண்ண கேரமல் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கெட்டியாகும். இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு கப் sugar ஆட் பண்றேன். சோ sugar ஆல்ரெடி கம்மியா தான் போட்டுருக்கு. இப்போ இந்த sugar கரையற அளவுக்கு மட்டும் வச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இத கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதுல செரிஸ் வந்து நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிறது. இத நான் இன்னொரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுல மேலே டெக்கரேஷன்ஸ்க்காக நான் கொஞ்சம் செரிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இது ஓரளவுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிருக்கும். இன்னும் உங்களுக்கு கிறிஸ்டலாக வரணும்னா இதை மறுபடியும் கலக்கி விட்டுட்டு ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கடையில் வாங்குற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். பார்க்கவே யம்மியாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.